இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பீக்கங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பீக்கங்காய் பொரியல் கிரேவி செய்கிறதுக்கு இப்போ நான் 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி 2 சின்ன தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து வதக்கிக்கலாம். இப்போ பீக்கங்காய் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல், 1 பிஞ்சு போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா காய் வேகந்தட்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். பீக்கங்காய் கிரேவி பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சாதத்துலேயும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம், நல்லா கிரேவி மாதிரி வச்சாலும். நான் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு தனி மிளகாத்தூள் போட தேவையில்லை. நம்ம சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா எல்லா பொரியலுக்கு, உருளைக்கிழங்கு குருமாவுக்கு எல்லாத்துக்குமே போட்டால் சூப்பராக இருக்குது. இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் வந்து மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு தடவை அந்த பச்சை வாடை போனவுடனே நம்ம இறக்கிட்டு சாதம் வச்சுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பீக்கங்காய்க்கு ஒரே கிரேவி பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இன்னும் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும், அப்படியே சூப்பராக வந்து இதை அப்படியே சாதத்துலேயே பரட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பீக்கங்காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டில் உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சமாக தூள் போட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்கிடலாம்.